திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். சிவபுராணம். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். ஈசன்பால் உண்மையான அன்பு இருக்கிற அடியார்கள் அவரையே ஆசிரியமா கொண்டு, இனி எனக்கு இந்த ஜீவபாவத்தோட இருக்கிற இது வேண்டாம்பான்னு அவருக்கு உண்மையா சமர்ப்பணம் பண்ணி ஸ்துதி பண்ணினாக்கா, அவளெல்லாம் இந்த பிறவி கடல்லேருந்து அப்படி தூக்கி அனுகிரகம் பண்றாராம் ஈசன். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். இனிமே என்னால் இந்த லிமிட்டட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க முடியாது, என்னால் தாங்க முடியாது. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று ஈசன் கிட்ட முறையிட்டு அவர்கிட்ட உண்மையா அவரை அழைச்சு என்னை காப்பாத்தனமே அப்படின்னு சுத்தி பண்றவாள பொய் கெட்டு மெய்யானாரா ஆக்கிடுறார். அந்த அதாவது பொய்ங்கிறது உண்மையான மறைப்பு பொய் நான் இந்த ஆளுங்கிற அந்த பாவம் தான். அதுதான் நம்மளோட வாஸ்தவமான இருப்பு அப்படிங்கிற நிலைய மறைக்கிற ஒரே பொருள். மறைக்கிறதுன்னா அது ஒன்றும் அது மறைக்க முடியாது, அதுக்கு அந்நியமா ஒரு பொருளும் இல்லை. ஆனா நிழல் மாதிரி இருந்தாலும் இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் தன்பால் ஈர்த்து கவனத்தை அப்படியே பூர்ணமா தன்கிட்டயே வச்சுக்கிறதுனால பின்னால இருக்கிறது தெரியாம போய்டுறது. படங்கள், அதான் படங்கள்ல நடக்கிற நல்லது கெட்டது, அதில் வேற காமெடி ட்ராஜடி இல்லை கவனம் போச்சுனாக்கா பேக்ல இருக்கிற ஸ்க்ரீனை கவனிக்காமையே அதான் இருக்கு, இருந்தாலும் அது இருக்குங்கிறதே தெரியாதுக்கு போய்டுறது இல்லையா. அந்த மாதிரி மறைக்கிறது. அது அவருடைய கிருப்பையினால அந்த பொய் கெட்டு மெய்யார்களா ஆறாளாம். அந்த ஈசனை ஸ்துதி பண்றதுனால மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே. அப்படி அவரால் உத்தரணம் பண்ணப்பட்டு விமுக்தி அடைகிற ஜீவன்களுக்கு திருப்பி இந்த பிராரப்த கர்மால பட்டு ஒரு ஜென்மா எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வராது. அவருடைய அனுகிரகம் அடைஞ்சாச்சுன்னா அடைஞ்சாச்சு. ஃப்ரீடம் இஸ் எட்டர்னல். அந்த 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 ஃப்ரீடம்ங்கிறது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. நான் முன்னாடி ஒரு ஜீவனா இருந்து கஷ்டப்பட்டேங்கிற பாவமும் இருக்காது. அப்படியே இட் இஸ் பியாண்ட் டைம். அப்படி இருக்கிற இதை மீட்டிங்கு வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கற்றழிக்க வல்லானே. அவர் தான் இந்த அவரோட எனர்ஜி தான் இந்த இந்திரியங்கள் மூலமா பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த புலன்கள் மூலமா இயங்கிறதும் அந்த எனர்ஜி தான். அவருக்கு சமர்ப்பணம் பண்ணினாதான் அந்த லிமிட்டடா இது வழியா அப்படி இயங்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாம் அடங்கி மூலத்துல இருக்க முடியும். அதை கட்டழிக்க வல்லான். அந்த புலன்களோட ஈர்ப்பு எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுங்கிறது யாரும் அவளோட சாமர்த்தியத்தினால பண்ணிவிட முடியாது. அதை கம்ப்ளீட்டா ஜெயிக்கிறதுங்கிறது அவருடைய கிருபையில மட்டும்தான் நடக்கிற வேலை. கட்டழிக்க வல்லானே நள் இருளில் நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. ஈசன் காலத்துக்கு அப்பாற்பட்ட பொருளோல்லியோ அவர். மிருத்யுஞ்சயன் எட்டர்னல் அப்படின்னு சொல்ல, அதாவது
அப்படிதான் சொல்லணும் வேண்டியிருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த டியூவல் சென்ஸ்ல சொல்லணும்னா எல்லா காலத்திலயும் இருக்கிறவர். ஆம்னி ஆம்னி பிரசன்ட் இடம் இல்ல, எல்லா காலத்திலயும் இருக்கிறவர். அப்படின்னு சொல்ற மாரி, அது என்னன்னா காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ம். அ அது காட்டுறதுக்காக தான் வந்து பிரளய காலத்துல எல்லாமும் வந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள். பிரளய நள்ளிருள் அப்படிங்கிறது வந்து நைட்டு டைம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். பிரளய காலம்னு எடுத்துக்கலாம். உலகமெல்லாம் அடங்கின அந்த நிலை நள்ளிருள். அதுல நடனம் ஆடுறவர். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பல இடங்கள்ல வந்துட்டே இருக்கும் திருமுறையில, தேவாரத்துல எல்லாம். ஈசன் வந்து பிரளய காலத்துல ஏக பொருளா. நம்ம சௌந்தரிய லஹரியில வந்து ஆதிசங்கரர் சொல்றார் வழியா வந்து பிரளய காலத்துல சக்கலமும் அழிஞ்சு போய் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறதே இல்லாம போனதப்பையும் வந்து விஹரதி பதி பதி ரசௌ, உன்னோட பதி மட்டும் வந்து ஏக பொருளா இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறவர் அது பிரளய காலத்துல இருக்கிற நள்ளிருள்ல நடனம் ஆட வல்லவர். நைட்டு டயத்துல இடுகாட்டுல நடனம் ஆடுறவர் அப்படிங்கிறது அதுவும் அதே தான். எல்லாம் அடங்கின நைட்டுங்கிறது பீரியாடிக்கலா டெய்லி சிச்சுவேஷன்ல எல்லாம் அடங்கின நிலை. அந்த நிலையில வந்து நடனம் ஆட வல்லவர். அதே வந்து ஆந்தரிகத்துல ஹிருதயத்துல எல்லா வாசனைகளும் அடங்கி போன நிலையில, இந்த ஜீவபாவத்தோட பிரவൃத்திகள் எல்லாம் அடங்கின நிலையில வந்து அது சுத்தமான மனசு. அது அண்ணாமலை சுத்தமான மனசுங்கிறது ஆக்சுவலா அந்த செல்ஃப் தான். அந்த எல்லாமே அடங்கின மனம், சலனம் இல்லாத மனம். அந்த நிலையில வந்து நான் இருக்கேங்கிற அந்த ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். நான் இதுவா இருக்கேன், அதுவா இருக்கேன், இது வேணும், அது வேணும், இது இருக்கக்கூடாது, அது போகணும் அப்படிங்கிற அந்த சலனங்கள் எதுவுமே இல்லாம இருப்புங்கிறது மாத்திரமா இருக்கிற சலனம். அதுதான் வந்து ஹிருதயத்துல நான் இருக்கேன்ங்கிற அந்த நடனம், அதுதான் அவரோட நடனம். ஸோ எப்படி எடுத்துட்டாலும் நள் இருள், பிரளய காலமோ ராத்திரியோ வாசனைகள்லாம் அடங்கின ஹிருதயமோ அந்த மாதிரி இருக்கிற நிலையில நடனம், அவருடைய நடனம் வந்து கிளியரா உணரப்படும். அப்படி இருக்கிற நடனத்தை ஆடுபவன் அதே அது வந்து எல்லாம் அடங்கின காலத்துல பியூரா அதோட நடனம். அப்புறம் தில்லையில ஆடக்கூடிய ஆனந்த கூத்து வந்து இந்த சகல இயக்கங்களுக்கும் ஆதாரமான சலனம். அது ஏதோ நாசால வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஆதாரமான மூமெண்ட் எங்க இருக்குன்னா தில்லையில நடராஜ பெருமானோட அந்த காலு கீழே, கட்ட வரல் கீழே அந்த பாயிண்ட்ல தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமான மூமெண்ட் இருக்கு அப்படின்னு ஏதோ அவளோட வழியில ஏதோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுன்னு இருக்கா. அது வந்து இந்த பிரவிற்த்தி நம்ம திருமந்திரம் திருமூலர் பெருமான் வந்து திருமந்திரம் முடியற பாயிண்ட்ல கடைசியில ஒரு 100 பாடல்கள் அந்த மாதிரி பார்த்தானாக்க அதுல வந்து ஈஸ்வரோட பலவிதமான நடனங்களை வந்து சொல்லிட்டு வருவார். நம்மளுக்கே இப்ப என்னது இந்த சப்த விடங்க தலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த விடங்கருக்கு ஒவ்வொரு தலத்துல இருக்கிற விடங்கருக்கும் வந்து அவருடைய பெயர், அவர் அணிஞ்சுக்கிற புஷ்பம், அவருடைய நடனம் அப்படியெல்லாம் வரும். என்னன்னா இந்த இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அது இங்க வந்து என்னெல்லாம் செயல்பாடுகள் நடைபெறதோ, நம்ம சாதாரணமா பஞ்சகிருத்தியங்கள்னு பிரிச்சிருக்கோம். எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதாரமான மூமெண்ட்டும் அந்த பொருளோட சலனம் தான். அதுதான் அவருடைய ஒவ்வொரு நடனம் அப்படின்னு சொல்றோம். ஈசன் வந்து இந்த ஸ்தலத்துல ஏதோ கௌரி தாண்டவம் ஆடினார். அப்புறம் வந்து என்னென்னவோ தாண்டவங்கள் இருக்கு அவரோட. எனக்கு இந்த பேர்லாம் கரெக்டா இதுவா தெரியாது எனக்கு. திருமூலர் பெருமான் நிறைய சொல்றார். அந்த மாதிரி ஒரு விதமான மூமெண்ட், அந்த மூல பொருளோட ஒரு விதமான மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சிருஷ்டியில
ஒவ்வொரு கர்மா வந்து நடைபெறுறது. அந்த மாதிரி இந்த லோகத்தோட இயக்கம் இங்க இருக்கிற அந்த பிரவிற்த்திக்கு காரணமா இருக்கிறது வந்து தில்லையில இருக்கக்கூடிய ஆனந்த நடனம். எல்லாம் அடங்கின காலத்துல, பிரளய காலத்துல, ராவேளையில ஹிருதயத்துல பாவனை, இந்த எண்ணங்கள்லாம் அடங்கின நிலையில இருக்கக்கூடியது அந்த இருப்புங்கிற நடனம். ஹம்ச நடனம் எல்லாம் சொல்லுவா இல்லையா, அது இவர் திருவாரூர் விடங்கரோட நடனம். அது ஒரு நடனம். இருப்பு மாத்திரம். அப்புறம் எல்லா சலனங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற மூமெண்ட், அதுவும் அவர் தான். ஏன்னா அவருக்கு அந்நியமா வேற ஒரு பொருளும் இல்லை. இருப்புங்கிறதும் அவர் தான், இயக்கம்ங்கிறதும் அவர் தான். அந்த அப்படி அந்த நடனம், இந்த நடனம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவர். நள்ளிருளில் நடனம் ஆட வல்லவர், தில்லையுள் நடனம் ஆட வல்லவர், தென்பாண்டி நாட்டான். தென்பாண்டி அவர் வந்து இது மதுரைய வந்து தனக்கு ஆட்சி பீடமா கொண்டு சுந்தரேஸ்வர மூர்த்தியா வந்து உமையம்மைய, மீனாட்சி அம்மைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு ராஜாவா இருந்து பாண்டி நாட்டை ஆண்டாருங்கிறதுனாலையும் அவர் வந்து தென்திக்கு தென்பாண்டி நாட்டான்னு சொல்றது. தென்கிற வார்த்தைக்கு வந்து ஞானம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. ஸோ ஞான ராஜ்யத்துக்கு அதிபதியா இருக்கிறவருங்கிறதுனாலையும் அவருக்கு அப்படி ஒரு பெயர், தென்பாண்டி நாட்டான். ஆக மொத்தம் இருப்பு, சலனங்கள், ஞானம் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ஈசன் அல்லற் பிறவி அறுப்பான். இந்த ஏது அல்லல் அப்படின்னா அந்த அசியூம்டு ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸ் உண்மை அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதுதான் அல்லல். இல்லாட்டா நம்மளுக்கு நினைச்சது நடக்கல, பிடிச்சது கிடைக்கலங்கிறது அல்ல. அது வந்து அதோட என்னது, அது ரொம்ப நுனியில இருக்கக்கூடிய அல்லல். பேசிக் அல்லல், ஆதாரமான அல்லல் வந்து நம்ம எது இல்லையோ அதுன்னு நினைச்சுக்கிறது. ஸோ அதை வந்து அறுக்க வல்லவர் அவர். அந்த பொருள் தான் அல்லற் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி. அவர் அது வந்து அந்த பொருள் வந்து இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். ஆனா அதோட கிருபையினால அது ஏதோ ஸ்துதி பண்றோம். அதனாலதான் வாஸ்தவமா எல்லாரும் ஸ்துதி பண்றத கடைசியில முடிக்கிறச்சே பார்த்தான்னா, உன்னோட கிருபையினால ஏதோ வாக்குலேருந்து ஒரு ஸ்துதி வந்தது, இதை நீ அப்படியே உனக்கு சமர்ப்பணமா ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் முடிப்பா எல்லாரும் ஃபைனலி. ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஈசனுக்கு சமர்ப்பணமா சொல்லப்பட்ட இந்த சிவபுராணம்ங்கிற ஸ்துதியை வந்து உணர்ந்து சொல்லுவார். அது வந்து வெறும் வேர்ட்ஸை படிக்கிறதுங்கிறது இருக்கு. நம்ம ஒரு புஸ்தகத்தை எடுத்து புஸ்தகத்தை படிக்கிறதுன்னு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா வார்த்தையும் படித்தோம்னா புஸ்தகத்தை படித்தாச்சு. அப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அது நம்மளோட தான் ஆகணும் அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் இது உணர்றதுங்கிறது வந்து இட் ஷுட் பிகம் ஒன் வித் த சிஸ்டம். இட் ஷுட் பிகம் யுவர் வெரி கோர். அது வந்து அதுதான் உணர்றது. அது அப்படித்தானே இருக்கு அப்படின்னு அதோடைய தன்மையை வந்து உணர்றது. அந்த மாதிரி உணர்ந்து ஓதனமா அதை ஓதினாக்க திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் வல்லோரும் எத்த பணிந்து. இந்த சிவபுராணத்தை வந்து உணர்ந்து ஓதவல்லவர்கள் வந்து செல்வர், தே ஆர் பிளஸட். அவளுக்கு ஒரு பெரிய செல்வம் செல்வம் என்ன, ஈஸ்வனுடைய அருள் தான். அதுக்கு பாத்திரமாறார்கள். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. ஈஸ்வனோட கலந்து எப்பவும் இருப்பா. பாக்கி பேர் சுத்திப்பா, அது ஒன்றும் இல்லை. அந்த ஈஸ்வனுடைய பதம், இந்த சிவபுராணத்தை வந்து உணர்ந்து ஓதுறவர்கள் வந்து ஈஸ்வனோட கலந்து இருப்பார்கள். உணர்ந்து ஓதுறதுனாலே வந்து அந்த ஈஸ்வனுடைய தன்மையை வந்து, ஏன்னா இதில் அப்படி சொல்ல அவருடைய அனாதி முறைமையை வந்து அப்படி சொல்லப்பட்டதுனால இதை உணர்ந்து ஓதினாலே அந்த ஈஸ்வனுடைய நிலையை வந்து அடையிறார்கள் அப்படிங்கிறது இந்த சிவபுராணத்தோட பலன் மாதிரி சொல்லி அதை முடிக்கிறார். சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.